பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக உறவுடனே வருவது கேள்விக்கணைகள் தோப்படு செல்வி நித்யானந்தன் அவர்கள். வணக்கம், வாருங்கள். உற்சாகமான காலை வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் இனிய வணக்கம். இன்று கேள்விக்கணை வாரம் 681 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வழமை போல உங்களுக்கான கேள்விகள் எல்லாம் 10 செகண்டுகளில் இருக்கிறது. வேகம் விவேகமாக இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். 2 எடுத்து போட்டுக்கிறீங்களே வாய். முதலாவதா இருக்கிறதை இந்த முதல் அந்த கடைசியில் இருப்பது முதல் பேஸ் பண்ணினோம். அது ஓபன் பண்ணிக்கிற நெடுகளும் இதை கேட்குது. அந்த லிங்கின் நம்பரை கேட்டு கொண்டிருந்தபடியா 2ஆம் தரம் செய்திருக்கிறேன். முதலாவதாக இப்ப இருப்பதுக்கு நீங்கள் பெயர்களை கொடுத்துக் கொள்ளலாம். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் முதலாவதாக இருப்பதற்கு நீங்கள் பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது லிங்கை கேட்கிறது. லிங்க் என்றாலும் LDSY ஒன்று போடணும். நீங்கள் ஆகாஷ் லைட்டில் நீங்கள் வளமையாக செய்வீர்கள் தானே. முதலாவதுக்கு நீங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். சிவமணி இணைஞ்சிருக்கிறா, பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்க, சரோஜினி அக்கா, மற்றது வாணி நீங்களும் இணைஞ்சிருக்கிறீங்க. முதலாவதாக எனக்கு வரவில்லையே கேள்விக்கணைகள். வெல்வது யார்? ஓகே, பழமை கூட நீங்கள் மொபைல்ல செய்வதா இருந்தால் அந்த 615 முதலாவதாக இருக்கும் பாருங்க. மற்றவர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. மொபைல்ல இணைஞ்ச நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்க. நான் இணைஞ்சிட்டேன், தெரிகிறதா? இல்ல, உங்களுக்கு ரெடி என்று வந்திருந்தால் நீங்கள் விளையாட செய்யும். உங்களுக்கு கெட் ரெடி டு ப்ளே என்று வருதா? எனக்கு ஓகே, எனக்கு வருது. இந்த வருது. முதலாவதாக வந்தா சரி, அப்படின்னு நாங்க கேள்வி வரும். முதலாவதாக இருப்பதற்கு உங்களது பெயர்களை கொடுங்க. எல்லாரும் இணைஞ்சிருக்கிறீங்க. நேம் கொடுத்துட்டோம். அது இல்லனாக்கா இப்ப கெட் ரெடி டு ப்ளே இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல, எனக்கு அந்த நேம் கொடுக்க சொல்லி கொடுத்தனா அது போகுது இல்லையே. நீங்க சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணணுமே. வாரம் வாரம் நீலன்றதுல இருக்கும், அதை அமர்த்தினா சரி. கீழ ஒரு நீல பாக்ஸ்க்குள்ள இருக்குமல்ல. ஓகே, இப்ப வந்துட்டேன் தெரியுதானே? இப்ப என்ன வருது உங்களுக்கு? வந்துட்டீங்க. கெட் ரெடி வந்து வாழ்த்துக்கள். சரி, முயற்சி திருவினையாக்கும். டன் டன் டன். இப்பொழுது நீங்கள் அந்த திரையில் பார்த்திருந்தா கூட உங்களுக்கு அதில் ஆகாஷ் லைட்டில் கொடுக்குற அந்த நம்பரும் இருக்கிறது. தச்சமயம் பெறாதவர்கள் அதை கொடுத்தாலும் நீங்கள் உள்ளுக்கு வரலாம். வணக்கம் அன்பு உறவுகளே. தற்பொழுது நேரம் 11:09. சமூக ஒருங்கிசைவை ஒன்றிணைக்கும் ஆண்டு 2026. புலம்பெயர் சிறுவர் எழுத்தாளர் மாதமாக இந்த முறை நாங்கள் அதை அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று 26 நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த எழுத்தாளர் வாரத்தில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து, அதற்கு அழகாக பாடல்களை தொகுத்து வழங்கும் வசந்தா ஜெகதீசன் அவர்களின் வரிக்கு தவமலரக்கா அவர்கள் பாடுவது மிக சிறப்பாக பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் நன்றியினை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் நன்றியுடன் வணக்கம். பாமுகம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்பதற்கும் இப்பொழுது நீங்கள் பங்கு பெற்றுவதற்குமாக நீங்கள் firstodio.net அல்லது லண்டன் தமிழ் radio.net முகப்புத்தகத்திலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். டிவி தமிழ் மொபைல் ஆப் மூலமும் நீங்கள் இதை கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது புதிதாக நீங்கள் மொபைல் ஆப்பை நீங்கள் செய்து வைத்திருந்தீர்களா உங்களது தொலைபேசியில்? அதில் நீங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் எல்லாமே ஜூம் இணைப்பும் அதில் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் அதில் கேட்பதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கிறது. நாங்களும் புதன்கிழமை
அதை கற்றுக்கொண்டோம். அறிஞர்கள் காட்டி தந்திருந்தார்கள் சொல்ல நாங்களும் அதில் இணைந்திருந்தோம். நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்களும் அதில் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம் என்று உங்களிடம் கேட்டு மீண்டும் இப்பொழுது நான் எனது கேள்விகளை ஆரம்பித்துக் கொள்கின்றேன். பத்மினி இணையவில்லை. பத்மினி என்ற பெயரை நான் காணவில்லை. நீங்கள் இருந்தால் நான் இணைந்திருக்கிறேன். ஓகே ஓகே, நான் தெரியவில்லை, மன்னிப்பு. ஓகே, இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் ஆரம்பமாகின்றது. கோயிற் பூனை தேவர்க்கு கும்பிடுவானேன் சண்டாளம் அஞ்சுமா. கோயிற் பூனை தேவர்க்கு அஞ்சுமா. இரண்டாவது, சத்தியமே வெல்லும். அது நீங்கள் இறுதி இல்லை, இடைக்குள் அந்த சொல்லை பாருங்கள். கொல்லும், சாட்சியா கொல்லும், அசத்தியம் கொல்லும், கோபம் கொல்லும். சத்தியமே வெல்லும், அசத்தியம் கொல்லும். சாக துணிந்தவனுக்கு அதில் இடைக்குள்ள வர வேண்டியது முழங்கால் சமுத்திரம், எக்காலம் சமுத்திரம் கொள்ளாது. சாக துணிந்தவனுக்கு முழங்கால் சமுத்திரம். இப்பொழுது உங்களுக்கான திருக்குறள். மனைத்தக்க மாண்புடையவள் ஆதித்தற் கொண்டாள் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை. இல்லதன் இல்லவள் மாண்பானாள் உள்ளதன் இல்லவள் மானாக் கடை உடை அடை. மானாக் கடை முதலாவது. எதிர் பொம்மை தன்மை. சரி தவறு நீங்கள் அதில் போட வேண்டியதுதான். எதிர்ப்பதம் பொம்மை தன்மை சரியானது. மூன்று சுழி வந்தாலும் தன் மூன்று சுழி வரும். குளிர்மை, தூய்மை, மாசு. சரியானது. வளர்ச்சி, தளர்ச்சி. சரியானது. இலங்கையின் முதல் வரலாற்று நூல் எது? இலங்கையின் முதல் வரலாற்று நூல் தீப வம்சம், சூரிய வம்சம், மகாவம்சம். மகாவம்சம். தீபவம்சம். ஓ சரி, மன்னிப்புடன். தீப வம்சம் என்பது சரியானது. மிக மிக மன்னிப்புடன். தீப வம்சம் என்பது சரியானது. இலங்கையின் முழுமையான வரலாற்றை கூறும் நூல் எது? இங்குதான் குழப்பமே வந்துவிட்டது. மகாவம்சம் என்பது இதுக்குத்தான் சரியானது. வாழ்த்துக்கள்.
விஜயன் இலங்கைக்கு வந்தபோது இங்கு சந்தித்த இளவரசி யார்? குவேனி, மெத்தா, முதிதா? குவேனி என்பது சரியானது. சிகிரியா கோட்டையை நிர்மாணித்த மன்னன் யார்? சிகிரியா கோட்டை பண்டுகாபயன், பராக்கிரமபாகு, காசியப்பன். காசியப்பன் என்பது சரியானது. துட்ட கைபுனு மன்னனுக்கும் எல்லாளனுக்கும் இடையில் போர் நடந்த இடம் எது? அனுராதபுர, விஜிதபுர, கொலன்னாவ? விஜிதபுர என்பது சரியானது. ஒருவர் போட்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இலங்கையின் முதல் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி? ஜே.ஆர். ஜெயவர்த்தனா, பண்டாரநாயக்கா, காமினி திசநாயக்கா? ஜெயவர்த்தனா என்பது சரியானது. இலங்கையில் முஸ்லிம்கள் முதலில் எந்த பகுதியில் குடியேறியதாக கருதப்படுகிறது? பெருவளை, பேசாலை, திக்குவளை? பெருவளை என்பது சரியான இடம். இலங்கையில் இந்துக்களின் புனித தலமான கதிர்காமம் எந்த ஆற்றின் கரையில் உள்ளது? வளவகங்கை, மாணிக்க கங்கை, மகாவலி கங்கை? மாணிக்க கங்கை என்பது சரியானது. இலங்கையில் முதலில் தந்தி சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு? 1858, 65, 60? 1858. முதலில் அந்த தந்தி சேவை முதலாவது கேள்வி, இந்த தொடர் கேள்வி எங்கிருந்து எங்கு ஆரம்பமானது? கொழும்பு காலி, கொழும்பு கண்டி? சொல்றதுக்கு மேல அது போயிட்டது இல்ல, கேள்வி விளங்கலைங்க. அதுக்கு முதல் சொல்லி இருக்கணும், அதோட சம்பந்தப்பட்ட கேள்விதான் வருதுன்னு சொல்லியிருந்தா. ஓகே. கொழும்பு காலி என்பது சரியானது. நான் அந்த தொடர் சரியாதான் போட்டு இது வரையில மஞ்சள்ல வந்துச்சு. ஓகே. இலங்கையின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் மாவட்டம்? அம்பாறை, தம்புள்ளை? அம்பாறை மாவட்டம் என்பது சரியானது. இலங்கை தேயிலை உற்பத்திக்கு புகழ்பெற்ற ஜேம்ஸ் டெய்லர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து, நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து? 2 கிட்ட என்ன வந்துட்டது? ஸ்காட்லாந்து என்பது சரியானது. யாரும் போடவில்லை. ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் அந்த ஜேம்ஸ் டெய்லர். வாணி, ஏமலா, ஜேசி, சிவமணி, நாக்குலாவதி, சரோஜினிகா, பாத்தமணி, நீலிசக்கா? ஆன்மீக பால நிகழ்வு அந்த திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்வு எத்தனையாவது? 635, 4, 33? 634வது நிகழ்வு. கிண்ணம் என்பது வட்டில் உங்களுக்கானது 2 சுழி என்னன்னா? கரணை, துன்பம், கூர்மை? துன்பம் என்பது கிண்ணம்.
திண்மை என்பது உறுதி. உங்களுக்கானது 2 சொல்லி என்னென்ன? திண்மை, தகுதி, தீமை, வலிமை. காணா தவண வரிசையிலே வருகிறது. தீமை வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி. நீங்க பிராக்கெட்டை பாருங்கள், சரி தவறுக்கு முதல் எழுதுனதுக்கும் பிராக்கெட்டை பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் வாசிச்சு பாருங்க சரியா தவறான்னு. வண்ணாத்தி பூச்சி என்று சொல்வது வண்ணத்து பூச்சி, அது சரியானது. தலகணை, தலையாணி, தலகாணி, தலையணை. யானா வருது பாருங்க சரியா தவறு. தலையணை, தலைகாணி சரியான சொல்லிட்டான். கடல் ஓடி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? கடல் ஓடிகள் தினம் கொண்டாடப்பட்டு விட்டது. இருபத்தி 5ஆம் தேதி. சர்வதேச ஒலிம்பிக் தினம் 23, 24, 25. 23ஆம் தேதி சர்வதேச ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. வாபஸ் என்பது திரும்ப பெறுதல். இது சரியான சொல்லா பாருங்கள். நீங்கள் முன்னர் எல்லாம் நிறைய சொல்ல தந்திருந்தேன். வாபஸ் என்பது திரும்ப பெறுதல், சரியானது. சிம்மாசனம், அரியணை. சிம்மாசனம், அரியணை. அதுவும் சரியான சொல். தீர்த்தம் என்பது புனித நீர். தீர்த்தம். அதுவும் சரியான சொல். வாங்க 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 வாங்க. ஆனா அவர்கள் நினைஞ்சார். ஆனா அவருக்கு பேச அது கூட தெரியல. பெயர் வந்தது இல்ல செல்வி, என்னவோ தெரியல, எனக்கு அது அமர்த்தேக்கு சரி வரையில. அப்ப நான் திருப்பி தொடர்ந்து செய்ய எனக்கு இல்லாம இருக்கு. இந்திரா காந்தி இந்தியாவில் அவசர கால சட்டத்தை எப்பொழுது பிறப்பித்தார்? 1975, 78, 72. 75 என்பது சரியானது. சர்வதேச சிறுகோள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படு இருக்கிறது? 29, 30, 25. 29 என்பது சரியானது. 33வது கேள்வி. சர்வதேச பாராளுமன்ற தினம் 29, 30ஆம் தேதி, 25ஆம் தேதி தான் வர இருக்கின்றது. 30ஆம் தேதி. இன்றைய நிகழ்வின் முதலாவது இருதுருவ திரிதல் அடைதலுக்கான காப்புரிமத்தை வில்லியம் யோக்சி பெற்றவர் இந்த ஆண்டு? 1948, 45, 47. 48ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். ரிசர்ச் பெறுகள்
ஜெசி 1886 புள்ளிகள், கலைவாணி மோகன் 1836 புள்ளிகள், ஏமலர் 1769, சிவமணி 1596, நகுலவதி 1313, சரோஜினி அக்கா 1103 புள்ளிகள், பத்மினி 899. ரெண்டு பேரும் சேமா நிற்கிறீங்கள். நேவிஸ் அக்கா வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதில் ஒரு கேள்விதான் உங்களுக்கு நான் டக்காண்டு முதலாவது தொடர் 2 போட்டு விட்டுருக்கலாம், போடாம விட்டு விட்டேன். வாழ்த்துக்கள். நன்றி. இவர் யார் அண்ணா? உங்களது இது என்ன நடந்த? அது ஒரு டெலிபோன் வந்தது, அதோட எனக்கு கட் ஆகப்பட்டுட்டு. ஓகே, அது டெலிபோன் வந்தது, நான் எடுக்கல, இருந்தாலும் அது கட் ஆக போயிட்டது. டக்கண்டு ரிங் பண்ணு. ஓகே, தொடர்ந்து இருக்கின்றேன். நன்றி நன்றி. இப்பொழுது உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலும் கேள்விகளும் வருகின்றது. கேள்விக்கணை வாரம் 681. உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் வருகின்றது. கோயில் பூனை தேவர்க்கு அஞ்சுமா? சத்தியமே வெல்லும், அசத்தியமே கொல்லும். சாக துணிந்தவனுக்கு முழங்கால் சமுத்திரம். மனத்தக்க மாண்புடையால் ஆகித்தான் கொண்டான், வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இல்லதன் இல்லவள் மாண்பானால், உள்ளதன் இல்லாள் மானாக்கடை. வெம்மை தன்மை என்பதும் சரியான சொல். தூய்மை மாசு என்பது எல்லாமே எதிர்ச்சொல், சரியானது. வளர்ச்சி தளர்ச்சி என்பதும் சரியானது. இலங்கையில் முதல் வரலாற்று நூல் தீபவம்சம். இலங்கையின் முழுமையான வரலாற்றை கூறும் நூல் மகாவம்சம். விஜயன் இலங்கைக்கு வந்தபோது அவர் சந்தித்த இளவரசி குவேனி. சிகிரியா கோட்டையை நிர்மாணித்த மன்னன் காசியப்பன். துட்டகைமன் மன்னனுக்கும் எல்லாருக்கும் இடையில் போர் நடந்த இடம் விஜிதபுர. இலங்கையில் முதல் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி JR ஜெயவர்தனா. இலங்கையின் முஸ்லிம்கள் முதலில் பெருவள பகுதியில் வாழ்ந்ததாக கருதப்படுகின்றது. இலங்கையில் இந்துக்களின் புனித தலமான கதிர்காமம் மாணிக்க கங்கை கரையில் ஆற்றுக்கரையில் இருக்கின்றது. இலங்கையின் முதலில் தந்தி சேவை 1858 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தந்தி சேவை முதலில் கொழும்பு காலி வரை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் மாவட்டம் அம்பாறை. இலங்கையின் தேயிலை உற்பத்திக்கு புகழ் பெற்றவர் தான் ஜேம்ஸ் டெய்லர். இவர் ஸ்கொட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஐயாவின் ஆன்மீக பாலம் நடைபெற்றது 634வது. கிண்ணம் என்பது வட்டில் உங்களுக்கானது 2 சொல்லி என்னன்னா துன்பம். கிண்ணம் என்றால் துன்பம். திண்மை என்பது உறுதி, உங்களுக்கானது திண்மை என்றால் தீமை. வண்ணாத்தி பூச்சியை வண்ணத்து பூச்சி, அது சரியான சொல். தலகாணி தலையணை என்பதும் சரியான சொல். கடலோடி தினம் 25ஆம் தேதி ஜூன் மாசம். சர்வதேச ஒலிம்பிக் தினம் 23ஆம் தேதி ஜூன் மாசம். பாபஸ் என்பது திரும்ப பெறுதல், சரியானது. சிம்மாசனம் என்பது அரியணை. தீர்த்தம் என்பது புனித நீர். இந்திரா காந்தி இந்தியாவில் அவசர கால சட்டத்தை பிறப்பித்தவர் 1975ஆம் ஆண்டு. சர்வதேச சிறுகோள் தினம் 29ஆம் தேதி ஜூன் மாசம். சர்வதேச பாராளுமன்ற தினம் 30ஆம் தேதி ஜூன் மாசம். முதலாவது 20 ரூபாய் திரிதடலுக்கான காப்புரிமத்தை வில்லியம் ஷேக்ஸ்பி 1948ஆம் ஆண்டு இவர் பெற்றார். இன்று உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் மனத்திருக்கிறேன். இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். அதே நேரம் 2 கேள்விகளுக்கு பதிலே போட்டிருந்தீங்க, அதுக்கு நன்றி. ஆமா, இல்ல அதை விட என்னிடம் ஒரு கேள்வி, தன்மை என்றா என்ன, தன்மை என்றா என்ன? விளங்கல. தன்மை என்றால் என்ன, தன்மை என்றால் என்ன? நீங்க சூட்டுக்குரிய சொல்லுதான் நீங்க தன்மை. ஆமா ஆமா, 2 முறையா சொல்லிட்டேன்.
அப்ப பொம்மைக்கு தன்மை தானே சரி. இல்ல தன்மைக்கு வேற அர்த்தம் தான் கிடக்கு. இல்ல இல்ல தன்மை என்றது வேற, தன்மை என்ற தன்மைதான் குளிர்ச்சின்னு இருக்குது. இல்ல ரெண்டு சொல்லி நாக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். தன்மை இல்ல இல்ல ஆனா என்னென்றால் இவர் தந்தது பொம்மை தானே, பொம்மை தன்மை. பொம்மை பொம்மை என்றா சூடு, அதுக்கு தன்மை தான் தந்திருக்க வேணும். இல்ல இல்ல அது வெண்மை 3 சுழி என்னன்னா வந்தால்தான் அதுக்கும் தன்மை என்று வந்தா குளிர் என்ற எதிர்ப்பதம். பொம்மை என்று சொன்னால் தன்மை என்றாலும் குளிர் என்றதான் அர்த்தம். இல்ல இப்ப தன்மைக்கு இதுல போட்டிருக்கு குணம், இயல்பு, நிலைமை, பெருமை, ஆற்றல், நன்மை, மெய்மை. அவ்வளவுதான் கிடக்கு. மற்றொரு இது இல்ல. சூட்டுக்குரியது ஒன்றுமே இல்லை அதுல, குளிர்ச்சிக்குரியது. நீங்கள் என்ன இதுல பாக்குறீங்க? அந்த அகராதியெல்லாம் பாக்குறேன். இல்ல என்னோட நான் பார்த்த இதில் இருக்கிறது தன்மை என்றால் 2 சுழி இதுவும் இருக்கிறது. அப்ப நினைக்கிறேன் இவங்கள் பிள்ளையத்தன் உச்சரிக்கிற இந்தியாக்காரன் அவன் தன்மைக்கு 2க்கு முன்னே போட்டுருக்கான். தன்மைதான் நாங்க பள்ளிக்கூட புத்தகங்களையும் படிச்சிருக்கோம். இதுகளையும் தன்மைதான். 3 சுழி நான் வந்தா தான் குளிர்ச்சி என்ற அர்த்தம் பெறுது. இருக்கலாம். இப்ப இது என்ன சொல்றாருண்டா செல்வியக்கா, வெண் என்றா இப்ப 3 சொல்லு எண் வந்தா அங்கல தன் 3 சொல்லி சொல்றாரு. இப்ப அவர் தந்தது என்று சொல்றார். எனக்கு தெரியல அது அர்த்தத்தை தானே அவர் கேட்கிறார். அது சூடு குளிர்ச்சின்றத வருது. கூடுதலா 3 சொல்லியிருந்தான் வேற 3 சொல்லிதான் வேற வேணும். 2 சொல்லி வராது. அப்ப அங்காலே அப்படின்டா வெண்மை என்று வந்திருக்கணும். இல்ல இல்ல அப்படியா இல்ல. அவர் பொம்மைன்றது அது சரி. அதுக்கான எதிர்க்கிறதுதான் அவர் கேட்டு வர்றாரு. எதிர்க்கிறதுண்டா அது என்னதான் வரும். 3 சொல்லி தட்பவெட்பம் சொல்லுவோம் தானே. தட்பவெட்பம்ன்றதெல்லாம் தன்மைக்குத்தான் தட்பம் என்றும் வெப்பதுக்கு தான் வெட்பம் என்று சொல்றோம். தட்பவெட்பம் சொல்லுவோம். இருக்கலாம். மற்ற தன்மை நாங்கள் அந்த தன்மை முன்னில படிக்க முன்னுக்கு நிக்கிறாள் தன்மை எங்களை தன்மைன்னு சொல்லுவோம். அப்படி அதுக்கும் வருது மூட பேர். பொழுது நான் பார்க்கிறேன் ஜெயமல மீண்டும். ஆனால் நான் பார்த்து எழுதி இருந்த இடத்தில் அப்படித்தான் 2 சுழி என்னன்னா தான் போட்டு இருக்கிறது. 3 சுழி என்னன்னா போட்டு வெண்மைக்குத்தான் தன்மை என்று இருக்கின்றது. பார்த்துக்கொள்கிறேன் மீண்டும். ஓகே, நன்றி. இப்பொழுது உங்களுக்கான கேள்வியை தருகிறேன். இது உங்களுக்கு சுகமானதுதான். இப்பொழுது எல்லாரும் ஃபுட்பால் பார்க்கிறபடியால் பார்ப்போம். எல்லாரும் பாக்குறேன்னு தொடர்ந்து எல்லாரும் பாக்குறேன். நானே தொடர்ந்து பார்க்கல. ஜெர்மனான் பாக்குறதுக்காக வந்து குந்தி கொண்டு இருந்தேன். உங்களோட தம்பி நேற்று வீட்டுல இரவு வேலையால வந்துட்டு சொன்னார், கடந்த முறை நெதர்லாந்து விளையாடினது பார்க்க இல்லையாம். அதை பார்த்து கொண்டிருந்தார் அந்த நேரம் 10 மணிக்குள்ள இருந்து. பிறகு அதுவும் பார்த்து முடிய நீங்கள் பாருங்க. பிறகு நான் 1 மணிக்கு 3 மணிக்குள்ள ராத்திரி தொடங்கினது விடியப்புறம் 1 மணி. ஆமாம், 1 மணில இருந்து நான் படக்க போய்க்கல 3:30 மணி. 3:30க்கு தான் நான் போனேன். அவ்வளவு கார்வன் நித்திர கண்மொழிச்சு தங்களை நாட்டுக்கட்ட. இப்ப உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொன்று நான் 10 வச்சிருக்கிறேன் சரியா, வளமை போல. ஆளுக்கு நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். ஆனா ஒருவர் சொன்னதை தயவு செய்து மற்றவர்கள் சொல்லாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கு அது சொல்றதால உங்களோட புள்ளி வந்து வரப்போறது கிடையாது. நீங்கள் ஒருவர் சொன்னதை நீங்கள் மற்றவர் சொன்னீங்கள் என்றால் நான் அந்த புள்ளி போட மாட்டேன். ஆனபடியா நீங்கள் அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரும் 1, 2, 3 படி நீங்கள் 10 இருக்கிறது நீங்கள் எல்லாரும் சொல்லலாம். இந்த இவ்வளவு நாளும் விளையாடின இப்ப கிட்டத்தட்ட 23வது 23வது ஆண்டு இந்த இது நடக்குது. வேர்ல்ட் கப் வந்து 30ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணினது. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்காவும் நடக்கிறது. இடையில நடக்காமல் இருந்திருக்கு. ஆனா ஆண்டை கேட்கவில்லை. இந்த டாப் 10 கோல் அடித்தவர்களில் எந்தெந்த நாடுகள் இந்த இப்ப நேற்று இன்று நடக்கிற அதுகளை தவிர்த்து ஏற்கனவே அடிக்க நீங்கள் 10 நாடுகளை சொல்லுங்க. ஆனா டாப் 10ல இருக்கிற நாடு சொல்லுங்க. நீங்கள் எத்தனை கோல் அடிச்சா என்பது சொல்ல தேவையில்லை. சொல்லுங்க. ஜெயமலர் 1, நான் 2. இல்ல நீங்க பேர் சொல்லி கொண்டு வாங்க. போர்த்துகல் சரோஜினி 3வது.
இல்ல அங்கால சொல்லி அங்கால கை நீட்ட நீங்க சொல்றீங்க, நான் அத பெயர பிரச்சனை இல்லை என்னடா எல்லாருக்கும் சான்ஸ் ஓகே, உங்களோட கேள்வி இதுவரைக்கும் எந்த நாடுகள் கோல்ஸ் கூட போட்டதுன்னு கேக்குறீங்க? கூட கோல் அடிச்சவர்கள், கூட கோல் அடிச்ச நாடுகள். சரி, ஓகே. தான் கேட்டவர். ஆனா நான் 2வது 3வதுல உள்ளதா சரோஜினி சொல்லுறேன். பொறுங்க. ஓகே, டெவரண்டா கேக்குறீங்க ஒரு கட்டையும்? ஒன்று சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லுங்க. ஜெயமலர் சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் போர்த்துகல். நான் இங்கிலாந்து. போர்த்துகல் top 10ல வந்த நாடுகளை தான் கேக்குறேன்னா, போர்த்துகல் வந்திருக்கிறது. அடுத்தது வாணிமோகன். நான் இங்கிலாந்து சொல்றேன். கேள்வியை கவனமாக உள்வாங்குவோமா? சரோஜினி. இங்கிலாந்து. சரோஜினி. நான் பிரான்ஸ். சரோஜினி அக்கா சொல்லுங்க. நெதர்லாந்து. நான் சொல்லுவா. 7 கோல் அடிச்சிட்டு. ஆனா அவர் நீங்க சொல்லுங்க. ஜெர்மனி. அண்ணா அவர்கள். ஓகே, மற்றவர்கள் நேவிசக்கா. நவுலவதி. அர்ஜென்டினா. நவுலவதி. நான் பிரேசில். அர்ஜென்டினா. பத்மினி பிரேசில். நான் சுவிஸ் சொல்றேன் சரியா? அண்ணா நீங்கள் சிவமணி. சுவிஸ் சொல்றேன். சிவமணி. நேவிசக்கா கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் பதிலை இணைத்துக் கொள்ளலாம். நேவிசக்கா நிற்கிறாரா? நேவிசக்கா முதலாம் முறை டொக்கு டொக்கண்டு சத்தம் கட்டிச்சது மரக்கறி வெட்டுப்பட்டாங்க. இல்ல மியூட்ல நிக்கிறேன். மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க அக்கா. சரி, விடுங்க, அவர் இல்லையாண்டா விடுங்க. ஓகே, இப்ப நீங்க சொன்ன இதில் ஜெர்மனி இதுவரை இதுல 239 கோல் அடிச்சிருக்கிறது. சரியா? ஆனா அவர்கள் சிறப்பான வாழ்த்துக்கள். அதுதான் டாப் முதலாவது இருக்கிறது. 2வது பிரேசில் சொன்னவர் பத்மினி. வாழ்த்துக்கள். 238 கோல் அடிச்சிருக்கிறது இதுவரைக்கும். 3வதாக சொன்னவர் 3வது, நான் அந்த வரிசையின்படி வாரேன்னா நீங்கள் சொன்னதை பார்க்க. அர்ஜென்டினா 3வது இடத்தில் இருக்கிறது. 155 கோல் இதுவரைக்கும் அடிச்சிருக்கிறது. 155. 4வது இடத்தில் பிரான்ஸ் சொன்னவர் ஜெசி 139 கோல் அடிச்சிருக்கிறது. அடுத்து ராணி இங்கிலாந்து சொல்லியிருந்த 6வது இடத்தில் 108 கோல் அடிச்சு இங்கிலாந்து இருக்கிறது. போர்த்துகல் சொல்லியிருந்த அடுத்து நேவிஸ் வந்துட்டார். வணக்கம். நான் எனக்கு ஒரு டெலிபோனோட வந்துட்டு சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? கேள்வியே கேட்கல. சொன்ன நாடுகளும் தெரியாத இப்ப நான் சொன்னதான் தெரியும். என்ன நாடு இல்லாத சொல்லணும். நான் இப்ப பெயர் நாட்டையும் சொல்லிடுறேன். இப்ப இதுவரைக்கும் வந்த நாடுகள் நீங்கள் ஒரு நிமிஷம் பொறுத்து கொள்ளுங்க. இப்படியே நான் உங்களுக்கு கேள்வி சொல்றேன் பாருங்க. அடுத்தது சரோஜினி அக்கா நெதர்லாந்து சொல்லி இருந்தார். 98 கோல் அடிச்சு 8வது இடத்தில் இருக்கிறது. அடுத்தது சுவிஸ் சொல்லியிருந்தார். ஓகே, இப்பொழுது இதில் சொன்னவர்களில் போர்த்துகலும் சுவிஸும் இந்த 10 இடத்தில் வரவில்லை. இப்ப நான் சொன்ன கேட்ட கேள்வி என்னவென்றால், இந்த இதுவரைக்கும் அக்கா இந்த 1930 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட வேர்ல்ட் கப் இதுவரைக்கும் அதிக கோல் அடிச்ச நாடுகள் வரிசையில இங்கிலாந்து, பிரான்ஸ், நெதர்லாந்து, ஜெர்மனி, அர்ஜென்டினா, பிரேசில் இருக்கின்றது. இப்ப 1 2 3 4 5 6 நாடு வந்து விட்டது. 4 நாடு என்னிடம் இருக்கிறது. இன்னும் நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். ஒரு நாடு
Spain. ஸ்பெயின். வாழ்த்துக்கள். ஸ்பெயின் வந்து 108 கோல்களை அடித்து அதுவும் இங்கிலாந்தும் சேம்ல நிக்குது. 6ம் 7வது இடத்தில் 108 கோல்கள் அடிச்சு. இப்பொழுது நன்றி. இப்பொழுது சொல்பவர்களில் சிவமணி அவர்களும் ஜெயமலர் அவர்களும் 2 நாடு. மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் சொல்லி பாருங்கள். நான் இத்தாலி சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா ஹெல்ப் தான். 1 2ம் ஐரோப்பிய நாடுகள் தான். சொல்லுங்க. ஓகே, நான் இத்தாலியை சொல்லி பார்க்கிறேன். வாழ்த்துக்கள். செல்வியக்கா அந்த கேள்வி இன்னொருக்கா சொல்லுங்க ப்ளீஸ். இத்தாலி, ஜெயமலர். இத்தாலி வந்து 5வது இடத்தில் 128 கோல் அடிச்சு இது வரைக்கும் இருக்கிறது. ஆட்டத்தில் இதுவரைக்கும் அதிக கோல்கள் அடித்த நாடுகள் பட்டியலில் இந்த டாப் 10 நாடுகளை கேட்டிருந்தேன். அதில் 9 நாடுகள் வந்துவிட்டது. சிவமணி, உங்களுக்கான ஒரு தரவு இது. சோவியத் ஒன்றியம் அதுகளுக்கு கிட்ட இருக்கிற அதுக்கு அல்லது அது கிட்டதான் இருக்கணும். ஆனா அதுகளுக்கு கிட்டத்தான் இருக்க வேணும் என்று நினைக்கிறேன். இந்தியாவில் ஓடுகிற ஒரு ஆற்றை நினைச்சு பாத்தீங்கள் என்றால் அந்த பெயர் உங்களுக்கு வரும். ஃபேமஸான ஒரு ஆறு. ஒரு பாட்டும் இருக்குது. ஆமா, அது நதி. அந்த நதியோரம் மூண்டடத்தில் உள்ள இந்தியாவில் இருக்கும் ஒரு ஆறு. அதோட சேர்ந்த மாதிரி நீங்கள் அது ஆசியா இல்ல தெரியல. தெரியலையா? கங்கேரியா யார் சொன்ன இப்ப கங்கேரி? இல்ல, அவ முதல்ல அவ கங்கான்னு சொன்னதான் சொன்னான். கங்காவை சேர்த்து சொல்லி கங்கை நதியை எனக்கு தெரியல. அது உங்களுக்கு செய்தேன். கங்கேரி தெரியல. நான் நாடுகளுக்கு கங்கேரி வந்து 87 கோல் அடிச்சிருக்கிறதா இது வரைக்கும். என்ன ஒரு நாடு வரவில்லை. 1 2 3 4 5 6 7 8 இப்ப திரும்பி இதுல 9 நாடு வந்திருக்கிறது. நான் இன்னும் ஒரு நாடை சொல்லாமல் விட்டுட்டேன். சரி, எல்லாருக்கும் பொதுவா யாராவது ஒருவர் நான் சொல்லி பாக்குறேன். நீங்கள் சொல்லலையே எது வரைக்கும்? சொன்ன நீங்க சொல்லிட்டீங்கள். இல்ல, சொல்லாதவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். யாரு இதுல சொல்ல எல்லாரும் புள்ளி எடுத்துருக்கிறீங்களா? ஆமா, சரி சொல்லுங்க. நவுலவதி சொல்லுங்க பாப்போம். ஒரு தடவை ஒரு சான்ஸ். ஈரான சொல்லி பாக்குறேன். ஓகே, அது இல்லை. நீங்க இந்த பனி எப்படி பனி கட்டி போகும்ன்றதை சிந்திச்சு பார்த்தேன். உருகுவே சொல்றேன். ஓகே, பத்மினி சொன்னேன். பத்மினி உருகுவே என்பது சரியானது. ஓகே, எத்தனை கோல் அடிச்சது உருகுவே? உருகுவே வந்து 90 கோல் அடிச்சிருக்கு. இதுவரைக்கும் 9வது இடத்துக்கு இருக்கு. எத்தனை கோல்? 90 கோல் அடிச்சிருக்குது இதுவரைக்கும். என்னோட பிரான்ஸ் எத்தனை கோல் அடிச்சிருக்கு செல்வி? பிரான்ஸ் எத்தனை கோல் அடிச்சிருக்கு? 139 கோல் அடிச்சிருக்குது இதுவரைக்கும். ஆனாலும் 1வது இடத்தில் 239 கோல் அடிச்சு ஜெர்மனி 1வது இடத்தில் இருக்கிறார். வாழ்த்துக்கள். ஓகே. பிரேசில் 238 1 வித்தியாசம். ஆனால் இப்ப நடக்கிறது இல்லையா? அர்ஜென்டினா 155, பிரான்ஸ் 139, இத்தாலி 128. ஆனாலும் இத்தாலி இந்த சுற்றில் இப்ப இல்ல. இந்த இதுல மற்றது இங்கிலாந்து 108 அடிச்சிருக்கிறது. ஸ்பெயினும் 108, நெதர்லாந்து 98,
உருகுவே 90, ஹங்கேரி 87 அடிச்சிருக்கிறது. ஆனா அந்த கானாக்காரங்கள் எல்லாம் நல்லா செய்வாங்க. ஆனா எல்லா நாட்டுக்கும் அவங்களாம் விளையாடுறாங்க. ஆ? ஐரோப்பா இவங்க ஆப்பிரிக்காக்காரன் எல்லா நாட்டுக்கும் நிக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அவங்க இருக்கிறாங்க. கருப்பு தலையெல்லாம் தெரியுது எல்லாம் எந்த நாடு விளையாடினாலும். இப்பொழுது அடுத்த உங்களுக்கான இது 5 புள்ளி. யாராவது ஒருவருக்கு தான் சான்ஸ். ஆனால் நீங்கள் உதவி நான் ஆரம்பத்திலே தாரன் உள் வாங்கிட்டு தயவு செய்து சொல்லுங்க. அப்ப உங்களுக்கும் இலக்குவாயிருக்கும். சரியா? இப்ப பணக்கார வீடுகளில் எல்லாம் முன்னர் காலங்களில் பெண்களுக்கு அவர்கள் கூடியிருந்து பொழுதுகளை போக்குவதற்காக ஒரு மேலே ஒரு மாடம் ஒன்று அமைச்சிருப்பார்கள். அரச வீடு இடங்களிலும் அதிகமாக இருக்கும். அதற்கு என்ன பெயர் சொல்லி அதை அழைப்பார்கள் அந்த மேல் மாடத்தை? இப்ப நாங்கள் இங்க கதைக்கும் பொழுது பல்கோனி என்று பல்கோன் சொல்லுவோம் தானே, அது போல அதுக்கு என்ன? ஆனால் உங்களுக்கான தரவை கேளுங்கள். ஒருவருக்கு நல்ல சந்தர்ப்பம் 5 புள்ளிகளை பெற்றுக்கணும். இது அறுசுவை. அதை நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கள் என்றால் நான் சொல்லுகிறேன். சொல்லுங்க பாபு. உப்பரிகை. உப்பரிகை. வாழ்த்துக்கள். என்ன சாமான்? உப்பரிகை. உப்பரிகை. தூணாவா? வாழ்த்துக்கள். தூணா இப்பனா பானா வீணா கையனா. உப்பு 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 உப்பரிகை. உப்பரிகை. என்னட்டு தெரியும்? நாங்க உப்பரிகைன்னு சொல்றது வழக்குல இருக்குது. உப்பரிகைன்னு சரி. தமிழ் சொல்ல கேள்விப்படுறேன் நான். நாங்க பல்கனி என்று சொல்லி சொல்லி பழகி போச்சு. மேல் மாடத்தையோ உப்பரிகை என்றால் வீட்டின் மேல் மாடம். பொம்பளைகளுக்கு மட்டும் அந்த கூடி இருந்து அவர்களை பொழுதுபோக்குக்காக அந்த கழிக்கிற அரச இதுகளிலும் இருக்கும். அரச அவையிலாம் அந்த அரசர்கள் சிம்மாசனத்துல இருந்து அந்த ஆட்சி புரிமையத்துல மேல் மாடத்துல உப்பரிகையில நின்றுதான் அந்த பெண்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார் சொல்லி சொல்லுவார்கள். உப்பரிகை. நன்றி. இதுவரைக்கும் இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு கலந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். வாணிமோகன், அடுத்த வார நிகழ்வுகள் பற்றிய திங்கட்கிழமை நிகழ்வெல்லாம் வளமை போல இருக்குந்தானே? என்ன இந்த திங்கள் இருக்க நினைக்கிறேனோ? சரி, ஓகே ஓகே. இந்த திங்கள் சரி. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திச்சு கொள்வோம். மிக்க நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஜெயமலர் அவர்களை தவிர 9 பேர் நிற்கிறோம். ஒரு ஒத்துழைப்பை கட்டாயம் கொடுக்க வேண்டும். கேள்விக்கணைகள் நிறைவுக்கு வருகின்ற தோப்படு செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைந்து எல்லோருக்குமே நன்றி வணக்கம்.